அவர் உயிரை பணம் வச்சு எங்க ஊரே காப்பாத்திருக்காங்க. ஆனா நம்ம ஊருக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை அப்படி ஆக்க முடியுமா? இங்க பாருங்க, எங்களெல்லாம் விட்டுருந்தா செத்தே போயிருப்போம். பூஜை நடந்ததாலதான் இன்னைக்கு நாம எல்லாம் தப்பி பொழைச்சிருக்கோம். சாப்பிடுற சாப்பாட்டுக்கு விசுவாசமா இருக்கணும். அந்த ஊர்ல நடந்த பூஜையால தான் இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு, மண்ணு நனைஞ்சிருக்கு. அதெல்லாம் மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பதவி கொடுங்க அப்படின்னு சொன்னது எங்க குடும்பத்துல யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏமா இவ்வளவு நல்ல காரியத்தை பண்ணிட்டு உங்க பேரு வெளியே தெரிய வேண்டாம் நினைக்கிறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே நல்ல காரியம்னு, அப்புறம் அது வெளியில தெரியாம பண்றது தானே நல்லது. அதனாலதான் உங்களை தனியா கூப்பிட்டு பேசினேன். நான் பேசினது சிவனடியார் ஐயாவுக்கோ பெரியவருக்கோ இல்ல சித்தார்த்துக்கோ தெரிய வேண்டாம். இதெல்லாம் நீங்க கலந்து பேசி எடுத்த முடிவாவே இருக்கட்டும். சரிங்கம்மா, நீங்க நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க, அதுக்கான பேரையும் நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெருந்தன்மையான மனசுதான். சரிங்கம்மா, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். சரிங்க, போயிட்டு வாங்க. வரங்கம்மா. நன்றிம்மா. சரி, வரம்மா. வாங்க. எப்படி அத்த, யூ ஆர் கிரேட். நடிப்புல பின்றீங்க. அக்கா, தமன்னா சொன்னது நிஜம்தான். உங்க நடிப்புக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்க்கா வருத்தமா இருக்கு. ஆமா மாமா, எனக்கும் அந்த விஷயத்துல தான் வருத்தம். என்னதான் உங்க பிரச்சனை? மா, நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்றீங்க, ஆனா என்கிட்டயும் மாமா கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க 2 பேரையும் நம்பவும் மாட்டேங்கிறீங்க. போங்கம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. டேடே, நமக்குள்ள அடிச்சுக்கிறது தேவையே இல்லாத விஷயம். நான் வேற எதையும் யோசிச்சு பண்ணது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சாதகமா வந்து முடிஞ்சிருக்கு. என்னக்கா சொல்றீங்க? பின்னன்னு தம்பி, நான் பெருசு தர்மகத்தாவாகி சித்தார்த்த பொருளாளர் ஆனா கோவில்ல இருக்கிற மொத்த நகை மட்டும்தான் இங்க வந்து சேரும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா அந்த நவபாஷான சிலையும் நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துருச்சே. இனிமே நம்ம உயிரை நம்ம ஈஸியா காப்பாத்திக்கலாம், அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என்னத்த என்ன சொல்றீங்க? ஷோ தமனா, என்ன நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? நாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனாலதான் இப்போ நவபாஷான சிலை கோவில்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கு. பொம்மிய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அழிக்கணும்னா அந்த நவபாஷான சிலை மறுபடியும் சித்தார்த்த கைக்கு வரணும் அப்படின்னு தானே அல்லலின் சொன்னாரு. கோயிலுக்குள்ள அந்த சிலை இருக்கும்போது அதை நம்மளால ஈஸியா எடுக்க முடியாது. மானுட சக்திக்கே அது கஷ்டம், துஷ்ட சக்திக்கு அது இன்னும் கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்னார்ல. ஆனா இப்போ அந்த சிலை நம்ம வீட்லயே இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு அல்லலின் நம்ம கையில கொடுத்த இருள் கட்டும் நம்ம கையில இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த நவபாஷான சிலையை எடுக்கிறது கஷ்டமா ஈஸியா? ஈஸியா. அக்கா, நீங்க வச்ச குறி தப்பறதே இல்லக்கா. குறி வச்சா எற விழணும். இது எப்படி இருக்கு? தலைவரையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. மாமா, ஹலோ. ஹலோ, இப்ப கேக்குதா? கேக்குது மேடம். நான் அப்ப சொன்ன மாதிரி மேடம் சொல்லுங்க மேடம். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே மேடம். ஐயோ,
ஷியூ, என்னது இது? கை காலெல்லாம் இப்படி உதறுது. ஷியூ, முதல்ல 3 பேருக்கும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லணும். அத்தை என்ன இப்ப ஃபோன் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க. தமன்னா, இங்க பாரு. நீ மனோ தம்பியையும் கூப்பிட்டுக்கிட்ட உடனே மொட்டை மாடிக்கு வாங்க. எதுக்கு அத்தை? ஷியூ, உடனே வாங்க. வந்தா உங்களுக்கே தெரியும். ம், சரிங்க அத்தை. உண்மையிலேயே நான் தான் உனக்கு இந்த விஷயத்த பண்ண வச்சதுக்கு நன்றி சொல்லணும். என் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதை விட வேற எனக்கு என்ன சந்தோஷம் வேணும் சொல்லு? அக்கா, விட்ட குறை தொட்ட குறையா மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருந்துனே இருந்துச்சுக்கா. இன்னைக்கு அது முழுசா நிறைவேறிடுச்சுக்கா. அத்தை என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவா? ஷியூ, என்ன? சத்தம் போடாத. என்ன? எல்லாரும் அமைதியா அங்க பாருங்க. எங்கக்கா? பாருங்க. என்னக்கா இது? பேய்னா எல்லாரையும் பயமுறுத்தும், கொலை பண்ணும், அது இதுன்னு எதோ கேள்விப்பட்டிருக்கேன். பேய் இப்படி வளகாப்பு நடத்தியெல்லாம் நான் பார்த்ததே இல்லக்கா. இப்பதான் முதல் முறையா வாழ்க்கையில பாக்குறேன். ஷியூ,